முட்டைக்கோஸ் இருந்தால் போதும். சைனீஸ் ஸ்டைலில் ஒரு டேஸ்டியான கேபேஜ் மஞ்சூரியன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் குட்டி குட்டியாக சாப் பண்ண முட்டைக்கோஸ், ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் மைதா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி விட்டு இதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக தெளிச்சிடாதீங்க, பிகாஸ் கேபேஜ்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். இது ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரீயாக விட்டுருங்க, மேரினேட் ஆகட்டும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் காஞ்சதும் இந்த பால்ஸை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் காஞ்சதும் குட்டி குட்டியாக சாப் பண்ண பூண்டு, பச்சை மிளகா, ஆனியன் ஆட் பண்ணி வதக்குங்க. ஆனியன் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட் இது கூட சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி கூட கார்ன்ஃப்ளவர் மாவு கூட லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கேபேஜை லைட்டாக பிச்சு விட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது கூட லைட்டாக பெப்பர் அப்புறம் கொத்தமல்லி தலை ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதில் பெப்பர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க.